ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். Glory to Jesus, glory to Jesus. Thank you, thank you, thank you Jesus. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் கூட தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே வரும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள மகிமையும் மகத்துவமான தேவன், உன்னதமான தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், எண்ணிலடங்கா நன்மைகள் செய்த அவர் நமக்காய் மரித்து உயிர் தெழுந்த மகிமையின் தேவனாக இருக்கிறார். அந்த மகிமையின் தேவன் மாறாதவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உன்னதரை, உயர்ந்தவரை, நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவரை, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஜீவ அதிபதியை, ஜீவ அப்பத்தை, ஜீவ தண்ணீரை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் தொழுது கொள்ள தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவனை, உயர்ந்தவரை, பரிசுத்தரை, பரிகாரியை நாம் இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவன் நம்மை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தினதற்காக, தேவன் நமக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்லி தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜீவனின் அதிபதியே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர், அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபாசனத்தை விட்டு இறங்கி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தும்படியா, ஆண்டவரே உம்முடைய அந்த குருதி இரத்தமானது கர்த்தாவே இந்த பூமியிலே அநேக பாவங்களை, அநேக ஆண்டவரே கர்த்தாவே தேவனே பூமியிலே ஜனங்கள் செய்கிற ஆண்டவரே இன்னும் அருவருப்புகள் அக்கிரமத்தில் இருந்து அவர்கள் மறுபடியுமாய் உம்மை நோக்கி பார்க்கும்படியா, தங்களுடைய பாவங்களுக்காய் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே அவர்கள் வருத்தத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும்படியா, அதை விட்டு மனம் திரும்பும்படியாய் நீர் இந்த பூமியில் இறங்கி வந்து இறப்பா. இதோ இன்றைக்கும் நீர் அதே மாறாத தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் ஆண்டவரே உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மோட்டு ஒரு சமூகத்திலே வர இரக்கம் பாராட்டினே. இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க, இந்த மாதத்தில் 25 நாட்கள் கனிமணி போல காத்து இந்த 26ஆம் நாள் காலை வேளையிலே உடைய கரம் மறுபடியாக எங்களை தொடும்படியாய் நீர் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய இசட்டை நிலையில் எங்களை மூடி மறைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் விசாரிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே, எங்கள் உருவம் இன்னதென்றும் எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் இன்னதென்றும் நீ தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீரம். உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவனே, எங்களை நீர் பலப்படுத்துறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தகுதிப்படுத்தினக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தற்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே தொடர்ந்து உடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதிக்க போறக்காய் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற ஸ்தலமாய் நீர் இதை மாற்ற போறக்காய் ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் பெற நீர் ஆசீர்வதிக்க போறக்காய் நன்றி சொல்றோம். தொடர்ந்து உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் மாத்திரம் மகிமைப்படும், இந்த நாம மாத்திரம் மகிமைப்படும். உண்மையை கனப்படுத்த மகிமைப்படுத்த ஒருமனப்பட்டவர்களாய், ஏக இருதயம் உள்ளவர்களாய், பரிசுத்த சிந்தனை உள்ளவர்களாக, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க தேவ கரம் எங்களோடு கூடிருந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமா. பலவீனரோடு வந்திருக்கிறவர்கள் பலனடையும், அதே சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமடையும். ரட்சிப்பு வேண்டும் என்று ரட்சிப்படைய, நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக நம்மை பற்றி அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென்.
கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ நாம மகிமைக்கென்று நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே 155 ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில், ஸ்திரம் செய்கிறோம் நின்னடி திருநாமத்தின் ஆதரவில். இயேசுநாதா, உமக்கென்றும் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் பனுகர கீதங்களால் எப்போதும், தூதர் சேனைகள் மனோகர் கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதி மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் திறந்த நின் புது வழியாம், நின்னுதிர மதினால் திறந்த நின் புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவி சந்நிதி சேரவும் சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்ன சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் புழுக்கலாம் எங்களுக்கு இந்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினார், இன்றை
இல்லை தீனமதிலும் ஒருமி கூட உன்னாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாரும் ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோ யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறோ தேற்றமில்லை பரனே. நீரே ஈகத்தில் வேறோ தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கீர் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கீர் நின்னடியார்த்தீர் நாமத்தின் ஆதரவில். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை மட்டுமாய் காத்து வழி நடத்தினது. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே வந்து நாம் அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் நமக்கு மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு மீண்டும் ஒரு பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகம் 1612 பாடல். கர்த்தர் நம்மை இம்மட்டும் வழிநடத்தினது எபினேசர். அவர் சர்வ வல்லவருமாய் நம் ஒவ்வொருவருடைய சொந்தமானவருமாய் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக வென்ற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சொந்த ஜீவனையே கொடுத்த தேவன் அவர். இந்த பூமியிலே அது ஒரு அதிசயமானதுதான், அது ஒரு உண்மைதான். அது யாரும் ஒப்புக்கொள்ள முடியாத காரியம் அல்ல, அல்லது அதை குறித்து தெரியாத ஜனங்கள் இன்னைக்கு பூமியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஒரு புதையலை கொடுக்க வந்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம். அது ஒரு பொக்கிஷம். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய ராஜா. அவர்தான் நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவன். அந்த தேவன் நம்முடைய பெயர்கள் ஒவ்வொன்றையும் தாயின் கருவத்தில் உருவாகும் முன்னே அவர் நம்மை அதை குறித்து வைத்த தேவன். அவர் நம்முடைய ஜீவியம் எல்லாம் அவருக்கென்று வாழ, நாம் அவரை குறித்து இந்த ஊரெல்லாம் சொல்லிட, உலகமெங்கும் பறைசாற்றிட அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் என்று ஒரு அருமையான பாடல். அவர் இந்த பூமியிலே மீண்டுமாய் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இந்த முழு உலகத்தையும் அவர் ஆளப்போகிறார். அங்கே ஒரே தேவன், ஒரே கிறிஸ்து என்று இருக்க போகிறது. ஆகவே அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை பாடல் மூலமாய் நாம் மகிமைப்படுத்தலாம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே, இது அதிசயம்தானே,
இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார் என்றவர் ஜீவனானார். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். ரோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. இயேசுதான் நீக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் போக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். வல்லவன் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். லோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன். உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கின்றார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கின்றார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர்
என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா என் சாவை வென்றவர் என் மணவாளன் சர்வ வல்லவர் நண்பனானா சாவை வென்றவர் என் மணவாளன். ஆமென். நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அவர் நம்முடைய மணவாளனாய் இந்த பூமிக்கு மணவாட்டியை சேர்த்து கொள்ள வருகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை மணவாட்டியாக முன்குறித்து இருக்கிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை தம்மோடு வைத்துக் கொள்ள அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே மீண்டுமாய் அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தை கொண்டு வர விழுந்து போன இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, பொல்லாத இருதயத்திலே உடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே வந்தார். ஆனால் ஜனங்களுடைய இருதயம், சிந்தனைகள் அவரை நோக்கி பாராதபடி அவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார். ஆனால் வெகு சிலரே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக, சொந்த தேவனாக உண்டாக்கி உருவனாக்கின மகிமையின் தேவனாய் அவரை வணங்கி கொண்டிருக்கிற அந்த சிறு கூட்டத்திற்காக அவர் இந்த பூமிக்கு மீண்டுமாய் வந்து யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அந்த விசுவாசியோடு அவர் என்னைக்கும் வாழப்போகிறார். அப்படிப்பட்ட அந்த சிறு கூட்டமாய் நம்மை தேவன் தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி சொல்லி தேவ கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியிலே இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் ஆமென். இயேசுவே துதிக்கிறோம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபையாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 அப்பா. ஆமென். நன்றி 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 ஐயா. நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி. ஜீவ அப்பமே உமக்கு நன்றி. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி ராஜா. ஆமென் ஆமென். துதிக்கிறோம் 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 ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் ஆமென். கிருபை கிருபை ராஜா. ஆமென் இயேசுவே. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே. ஆமென் இயேசுவே. கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென். ஆமென். தேவன் நம்மை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தற்காக, நம்மை வழி நடத்தி பலப்படுத்தற்காய் நன்றி சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
துதிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிற இந்த இடத்துல வர எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்காய் ஆண்டவரே. நீர் ஆராதனையின் தேவனாய் இருக்கிறீர், துதிக்கப்படத்தக்க தேவனாய் இருக்கு, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவனாய் இரு. வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராபீன்களும் கேராபீன்களும் ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் உம்மை துதிக்க, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே, எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்கள் உதடுகளை திறந்தற்காய் நன்றி, எங்கள் இருதயத்தை திறந்தற்காய் நன்றி, எங்கள் செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணினீரே நன்றி அப்பா. நீர் பேசுவதை கேட்கிற ஜனங்கள் அவர்கள் பாக்கியமுள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று என் சத்தத்தை கேள் என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் இருதயத்தை திறந்தற்காய் நன்றி, எங்கள் செவிகளை திறந்தற்காய் நன்றி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லுகிறதை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற அந்த உதடுகளை எங்களுக்கு திறந்தற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை உற்சாகப்படுத்தினக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்கு பலத்தை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு பத்திரத்தை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிகாரியாயிரு, நீரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த பூமி முழுவதும் உடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. வானத்தையும் அதன் கீழுள்ள சகலவற்றையும் உண்டாக்கிய மெய்யான தேவன் நீர் கர்த்தாவே. உம்முடைய வாயின் வார்த்தைகளால் இவைகள் எல்லாம் உண்டானது. ஆண்டவரே, பூமியிலே காணப்படுகிற எல்லாவற்றையும், காற்று கடல், ஆண்டவரே, பூமியிலே காணப்படுகிற விலங்குகள், மரங்கள், பறவைகள், ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் கர்த்தாவே. அதை நாங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையே இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினது என்று விசுவாசிக்கிறோம். நீர் அதை ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரே எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்ன தேவனப்பா. அதை நீர் ஆசீர்வதித்த தேவனப்பா. ஆண்டவரே, மனுஷனை படைத்து மனுஷனை இந்த பூமியில நிரப்பும்படியாக சொன்ன தேவன் நீர் கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷர் இன்றைக்கு வரைக்கும் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த வானமும் பூமியும் கடலில் உள்ளவைகளும் பறவைகளும் விலங்குகளும் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் இப்படி எல்லாம் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே அடுத்த சந்ததிகளை எடுத்துக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டும் அது ஆண்டவரே பெருகி கொண்டுமா இருக்கிறது கர்த்தாவே. இவைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீ சொன்னால் அது மாறாதது, நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் அது ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் அது சத்தியம் உள்ளது, அது நிறைவேற்றுகிற வசனம், அது சொன்னதை செய்யும் வசனம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு உண்மை நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, காண்கிறவனா ஆண்டவரை காண்கிறது அல்ல விசுவாசம், காணப்படாததை நம்புகிறதே, அதை உறுதியாய் விசுவாசிக்கிறதே விசுவாசம் என்று சொன்னீர்கள். அதை நீர் எங்களுக்கு கொடுத்தற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய இறக்க உடைய வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உடைய அற்புதம் அதிசயம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் நிகழட்டும் அப்பா. நீர் அதிசயங்களை காண பண்ணுகிறது. என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ என்று சொன்னீரே கர்த்தா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவனப்பா, அற்புதங்களை செய்கிறது. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன் அப்பா. அதிசயங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காயும் நீர் ஏற்படுத்துகிறீரப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. குருடர்களை, செவிடர்களை, முடவர்களை, வியாதியஸ்தர்களை, மரித்த மனுஷனை இப்படி நீர் உயிரோடு அற்புதங்களை செய்த தேவன். அதே தேவன் இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்து கொண்டு உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் அவர்களுக்கு சுகம் உண்டு என்று சொன்னேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார் அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்னேன். அதிசயங்கள் நடக்கும் என்று சொன்னேன். ஆலோசனை கொடுக்கிற தேவனப்பா. மகிமையின் தேவன் நீர் கர்த்தா. கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நீரே மகிமைப்படும். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்னும் ஒரு பாடல் மூலமா நாம் அவரை ஆராதனை செய்து ஆராதனையின் நாயகனை, மகிமையின் நாயகனை, மகத்துவமானவரை நாம் போற்றி
பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையில் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாரகம் நீரே, என் தாவரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, ராஜம் என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மீட்பும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். நம் தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க, தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்லி நின்ற வண்ணமாய் ஜெபித்து தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரை இந்த அருமையான நாளிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள, உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை இரக்கத்தை கொடுத்து
இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா உம்மை போற்ற உம்மை புகழ நீ செய்த சகல நன்மைகள் கிருபைகள் இரக்கங்களுக்காய் உம்மை ஆண்டவரே ஆராதனை செய்ய நீர் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த 7 மாதங்கள் கனிமணி போல காத்ததற்காய் நன்றி சொல்ல உம்முடைய கரத்திலே வர நீர் எங்களுக்கு இரக்கம் பாடு. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த தேவனுமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகிமையின் தேவனாகி உம்மை நாங்கள் மகிமைப்படும். நீரே மகிமைக்கு சொந்தக்காரர். மகிமைப்படுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னவன். மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என் மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னீரே. நீரே மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், மகத்துவ தேவனாய் இருக்கிறீர், உன்னத தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமான தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க நீர் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தையின் மகிமைகள், அதிலே காணப்படுகிற அர்த்தங்கள், அதிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஞான அர்த்தங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எச்சரிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் கர்த்தர் விருத்த சேதம் செய்யும். உடைய வார்த்தையை அவர்களுடைய இருதயத்திலே நீர் பதியும் ஆண்டவர். அந்த வார்த்தை என்னை ஜீவனோடு எழுப்பும். அந்த வார்த்தையே எனக்கு ஜீவனை கொடுத்தது. அந்த வார்த்தையே மாறாதது. அந்த வார்த்தை தேவன் என்றும், அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும், அந்த வார்த்தை நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்றும், அந்த வார்த்தையினாலே நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வார்த்தையின் தேவனாகி உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளிலே கூட சங்கீத புத்தகம் 90ஆம் சங்கீதம் 1 12 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீத புத்தகம் 90ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து 1 12 வரை வாசிக்கலாம். தொண்ணூறாம் சங்கீதம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷனை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வாரம் வாசித்து தியானித்த தேவ மனுஷன் ஆகிய நோவாவை குறித்து தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் அதே பகுதியை வாசித்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷகம், மத்தேயு 23ஆம் அதிகாரம். சாரி 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1
வாசியுங்கள். 33 39 வரை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நாம் வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நேரத்திலே உமது வார்த்தைகளை வாசித்து அதை குறித்து ஆண்டவரே நீர் என்ன சொன்னீர் என்று ஆராய்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, மோசே என்கிற ஒரு தேவதாசனை குறித்து, மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து, மோசேயுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கீழ்ப்படுதலை குறித்து, மோசே எப்படி உம்மோடு கூட நடந்து அவருடைய ஜீவியத்தை எப்படியாக உமக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கை எவ்வளவாக ஆசீர்வாதம் இருந்தது, மோசே நீர் அந்த நோவாவை நீர் எப்படி பாதுகாத்தீர் என்றும், நோவாவுடைய நாட்களிலே காணப்பட்ட அந்த விசுவாசமும் தேவ கிருபையும் பலனும் ஆண்டவரே அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களையும் எங்களுடைய இருதயத்தை திறந்தது. உமது வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலும் விழுந்து அந்த வார்த்தையின் மகிமையை, அந்த வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு தர வேண்டுமா? இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து நோவாவை குறித்து தியானிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் தாமே அதனுடைய எல்லா காரியத்தை புரிந்து கொள்ள தேவ இரக்கத்தை தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த அருமையான நாளிலும் நாம் மீண்டுமாக நோவாவுடைய வாழ்க்கையின் நாட்களிலே நடந்த காரியங்களை குறித்து நாம் இரண்டாவது பகுதியாக நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இங்கே மிக முக்கியமாக இந்த தேவ மனுஷனை பற்றி, மனுஷனுடைய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது, அது எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, அந்த ஜனங்கள் தேவனை குறித்து என்ன நினைத்தார்கள், தேவனுடைய வார்த்தையை குறித்து என்ன நினைத்தார்கள், அந்த ஜனங்களுடைய முடிவு எப்படி இருந்தது, அந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நோவா அந்த நாட்களிலே அவர்கள் மத்தியிலே எப்படி வாழ்ந்தார், உலகத்தின் வழியிலே நடந்தாரா அல்லது தேவன் சொன்ன வழியிலே நடந்தாரா என்றும், தேவன் நோவாவை பார்த்து சொன்ன பொழுது அந்த சொன்ன வார்த்தையை அவர் உலக ஜனங்களோடு கூட உலக ஜனங்கள் பார்ப்பதை போல பார்த்தாரா என்று நம்ம இன்னைக்கு அதை இன்டெப்தாக மிகவும் உள்ளான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் கூட அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்தோம். நம்முடைய செய்தியின் தலைப்பானது நோவாவின் நாட்களிலே நோவா எவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், நோவாவுடைய ஜீவியம் எப்படி இருந்தது, நோவாவுடைய அந்த விசுவாசத்தின் சாட்சி எப்படி இருந்தது, நோவா தேவனுடைய வார்த்தையை எவ்விதமாய் அவர் ஏற்றுக்கொண்டார், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா, ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு என்ன நடந்தது, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு என்ன நடந்தது, இப்படியாக அதிலே
அநேக காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே நம்ம தியானிக்கிற இந்த செய்தியின் தலைப்பானது நோவாவுடைய ஜீவியத்தின் நாட்களிலே காணப்படுகிற மிக முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, and God saw that the wicked man was great in the earth. மனுஷனுடைய துன்மார்க்கம் பூமியிலே பெருகினதை கர்த்தர் கண்டார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், நோவா வாழ்ந்த அந்த நாளானது எப்படிப்பட்ட நாளாக இருந்ததாமாம்? துன்மார்க்கம் பூமியிலே அது பெருகி கிடக்கிறது. கிரேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்னஸ் ஆஃப் மேன் வாஸ் கிரேட் இன் எர்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கம், துன்மார்க்கம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, வேதத்திலே நம்ம வாசிக்கிறப்போ துன்மார்க்கனுடைய ஜீவியம், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள் நம்ம என்று பார்க்கிறோம். அந்த துன்மார்க்கம் என்றால் மனிதனுடைய சிந்தனைகள், மனிதனுடைய சிந்தனைகள் அது தீமையான வழிகளாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான, நான் சொல்லுகிற பாயிண்டை நீங்க எழுதினால்தான் அடுத்த முறை நீங்கள் எங்கெல்லாம் துன்மார்க்கம் என்று வாசிக்கிறீர்களோ அந்த துன்மார்க்கனுடைய செய்கைகள் எப்படி இருக்கும், அந்த துன்மார்க்கமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மையும் அந்த வார்த்தையிலே பொருத்தி பார்க்க முடியும். ஆமென். அதற்குத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தை ஆராய்ந்து அறிகிற அறிவு, வேதத்தை ஆராய்ந்து அறிகிற அறிவு, அதைத்தான் அங்கே பெரேயா பட்டணத்தார், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறப்போ பெரேயா பட்டணத்தார் காரியங்கள் இவ்விதமாய் இருக்கிறதா என்று வேதத்தை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்தார்கள். இப்ப வேத வாக்கியங்கள் வாசிப்பது மட்டுமல்ல, ஆமென், வேத வாக்கியங்களை வாசிக்கிறது ஒரு கடமை அல்ல, அதை என்ன சொல்லுகிறது என்று அதை ஆராய வேண்டும். அதற்குத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? சபைகளிலே செய்திகளை கேட்கிறோம், சபைகளிலே செய்திகளை கேட்கிறோம். வேத பாடம் என்று புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வைத்து நம்ம ஒவ்வொரு காரியத்தாக நம்ம அதை முழுவதுமாய் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த துன்மார்க்கன் என்கிறது எப்படி என்றால், மனிதனுடைய சிந்தனைகள் தீமையால் நிரம்பி இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனைகள் தீமையால் நிரம்பி இருப்பதும், இரண்டாவதாக தேவனை மறந்த வாழ்க்கை, தேவனை மறந்த வாழ்க்கை, அதான் துன்மார்க்கத்தனமாய் வாழ்வது. மூன்றாவதாக சுய இச்சை, தன்னுடைய விருப்பத்தை, தான் நினைப்பதை, தான் பெற விரும்புவதை, தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தை, அல்லது இது எனக்கு தேவை, இதை எப்படியாகிலும் நான் எடுத்துக்கொள்வேன் என்கிற சுய இச்சை. அது என்ன செய்கிறதாமா? அந்த சுய இச்சை தான் தேவனுடைய சித்தத்தையே மாற்றி போடுகிறது. தேவனுடைய விருப்பம், சித்தம் என்றால் என்னது? தேவனுடைய விருப்பம். இதை செய் என்பது தேவனுடைய சித்தம். இது செஞ்சால்தான் உனக்கு நன்மை கிடைக்கும், இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தேவன் சொல்கிறார். அதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தையே இந்த சுய இச்சை என்ன செய்கிறதாமா? மாற்றி போடுகிறது. சுய இச்சை மாற்றி போடுகிறதாமா, பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நோவா என்ன செய்யவில்லை? தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் அவனை சொன்ன வார்த்தையை அவன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். ஆமென். அதனாலதான் நாமும் என்ன சொல்லுகிறோம்? இன்றைக்கு உலகம் மாறி போகலாம், உலகத்தினுடைய காரியங்கள் மாறுவதை போல தெரியலாம், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள்
அன்றைக்கு அப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி இருக்கிறது, நம்ம அன்னைக்கு விட இன்னைக்கு இன்னும் டெவலப் ஆயிட்டோம், இன்னைக்கு இன்னும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று உலகம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றம் மாற்றம் என்று சொல்கிறார்கள். உலகம் மாறி போகலாம், மனிதர்களுடைய கருத்துக்கள், மனிதனுடைய வார்த்தைகள் மாறி போகலாம். இல்ல அன்னைக்கு அப்படி நான் நினைச்சேன், இன்னைக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுதான் சரி என்று மனிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது என்றென்றும் மாறாது. ஆமென். தேவன் ஒரு முறை சொன்னால் அது அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவர் அதை மாற்றி போடுகிறவர் அல்ல. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் அங்கே மத்தேயு 24:35 நம்ம வாசித்தோம், வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ heaven and earth shall pass away but my words shall not pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. ஆமென். இரண்டாவதாக நோவாவினுடைய காலமானது உலகத்தின் இருள் சூழ்ந்த ஒரு காலம். எப்படிப்பட்ட காலமாக இருந்தது? ஒரு இருள் இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், எங்க அப்ப அங்க வெளிச்சம் இல்லையா, சூரியன் இல்லையா, இல்ல கரண்ட் இல்லையா என்று. அந்த இருள் அல்ல, அந்த இருள் அல்ல. இது ஆவிக்குரிய காரியத்திலே சொல்லப்பட்ட, பாருங்கள், அந்த இருள் என்றால் என்ன என்றால் மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் சிந்தனைகள் தீமைகளால் நிறைந்து, தீமைகளால் நிறைந்து தங்கள் வழிகளை கெடுத்து போட்டு, தங்கள் வழிகளை கெடுத்து போட்டு தேவனை பாராதபடி. ஒன்று இருதயத்தின் சிந்தனைகள். இரண்டாவது என்னது? வழிகளை கெடுத்து போடுறது, தேவனை நோக்கி பாராதபடி, தேவனுடைய எச்சரிப்பை குறித்து கவலைப்படாதபடி, தேவன் சொன்ன காரியத்தை குறித்து கவலைப்படாதபடி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? சீராய் நடப்பதல்ல. வேதம் சொல்லுது, நீங்கள் சீராய் நடங்கள் என்று. You walk in straight way, not a narrow way. நேரோ வே என்ற என்ன? குறுக்கு வழியில போறதல்ல. அப்போ ஒரு நேர்பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற பொழுது அது சீர்கெட்ட வழியிலே அங்க இந்த பூமியானது தங்களை கெடுத்து கொண்டு, அதைத்தான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சீட் ஆஃப் டிஸ்கிரிபென்சி, சீட் ஆஃப் டிஸ்கிரிபென்சி என்கிறார். அப்படின்னு என்னது? மாறுபாட்டின் விதை. எப்படியாமா? மாறுபாட்டின் விதை அங்கே சாத்தான் விதைக்க வருகிறார். சாத்தான் விதைக்க வருகிறார். ஏன் மனிதனுடைய சிந்தனைகள் அப்படி மாறுகிறது? ஏன் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழிவிலகி போகிறார்கள்? ஏன் கேட்டுக்குள்ளாய் போகிறார்கள்? ஏன் இருளுக்குள்ளாய் விழுந்து போனார்கள் என்றால் இதற்கு அடிப்படை என்ன? அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ அங்கே சாத்தான் என்ன செய்தான்? தேவனுடைய வார்த்தையை அவன் அழிக்க பார்க்கிறான். அங்கே நம்ம வாசிக்கிறப்ப பாருங்க, அங்கே 3ஆம் அதிகாரத்துல அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க, ஒரு அழகான கேள்வி கேட்கிறான் பாருங்க. வாசிங்க ஆதியாகமம் 3:1. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல எங்க சொல்றாரு? 17ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ தோட்டத்தின் சகல கனிகளை புசிக்கலாம், ஆனால் என்ன செய்ய வேண்டாம்? நன்மை தீமைங்கிற அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே. ஏன் நன்மை தீமையை புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால், அதை விட இன்னும் அருமையானது என்னது? ஜீவ விருட்சத்தை நீ புசி. ஜீவ விருட்சம் யாரு? ஆண்டவர், கர்த்தர், தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதா, நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர் தான் யாரு? ஜீவ விருட்சம். அதனாலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறப்போ வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாய். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசின்னு ஆண்டவர் சொல்றப்போ மனுஷன் எதை தெரிந்தெடுக்கிறான்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடி சாத்தான் தந்திரமாய் பேசின அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை என்ன செய்கிறான்? புசிக்க அவன் முயற்சி செய்கிறான். யாருடைய தூண்டுதலினாலே? சர்ப்பத்தின் தூண்டுதலினாலே. சாத்தான் தான் சர்ப்பம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை புசிக்கும் நாளிலே, நீ என்னைக்கு புசிக்கிற the same day, the same moment, the same time, same period, நீ என்ன செய்வாய்? you will be die, நீ மரித்து போவாய். இதான் தேவன் சொன்னது. அப்ப பாருங்க, அவன் தந்திரமானவனாக இருந்து என்ன செய்கிறான்? ஆண்டவர் அப்படி சொன்னது உண்டா? கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டா? அப்ப பாருங்க, சாத்தான் ஒரு கேள்வி எழுப்புறான், ஒரு சந்தேகத்தை கொடுக்கிறான். இன்றைக்கு அதுதான் அநேக இடங்கள்ல நடக்கிறது. ஏன் இப்படி செய்தா என்ன? இப்படி பேசினா என்ன? இப்படி நடந்தா என்ன? அதை பார்த்தால் என்ன? இப்படியாக நம்முடைய மனதிலே அவன் என்ன செய்வான்? சந்தேகங்களை கொண்டு வருகிற ஒரு துர்சிந்தனைகளை கொடுக்கிறவன், பொல்லாத யோசனைகளை கொடுக்கிறவன், பொல்லாத வழிகளை வழிகாட்டுகிறவன் அவன். அதனாலதான் பாருங்க, அவன் கேள்வி கேட்கிறான். ஏதேன் தோட்டத்துல தேவன் உண்டாக்கின அந்த தோட்டத்துக்குள்ள வந்து தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்களிடத்துல வந்து பாருங்க, அவன் யாருன்னா முதல்ல அவன் யாரை தூண்டுவான்னு ஒரு குடும்பத்துல அவன் ஸ்திரீகளைத்தான் அவன் கை வைப்பான். ஏன்னா ஆண்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவங்க? தைரியசாலியா இருப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, தைரியம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்களா ஆண்கள் என்பது ஒரு கொஸ்டின் ஆயிருச்சு. ஏன் பெண்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே கொரிந்தியர் புஸ்தகத்துல பெண்ணானவள் எப்படிப்பட்டவளாமா? பலவீன பாண்டம். பெண்ணானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறார். அது எதை சொன்னாலும் அதை நம்பி விடுவாங்க, சீக்கிரம் நம்பிடுவாங்க. அது உண்மையா பொய்யா, அது சரியா தவறா என்று அதை என்ன செய்கிறது இல்ல, ஆராய்ந்து அறிகிற இது இல்லாம அவசர புத்திங்கிறாங்கல்ல, அதான் பலவீன பாண்டங்கள். எப்படிப்பட்டவர்கள்? அவசர புத்தி, பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல் சட்டென்று முடிவெடுக்கிறவர்கள். அதனாலதான் அங்க பிசாசு என்ன கேட்கிறான்? அந்த வார்த்தையை வாசிங்க, இன்னொரு ட்ரிப்பு. தேவன் சொன்னது உண்டா? தேவன் சொன்னது அப்படின்னு என்னது? தேவன் உண்மையத்தான் சொன்னாரா? தேவன் உண்மையா சொல்றாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும். அது தேவன் சொன்னது, இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ரைட் அப்படிங்கிற மாதிரி, அது சரியா, அது உண்மையா என்கிற ஒரு கேள்வியை அவன் என்ன செய்கிறான்? அங்கு கொண்டு வந்து விதைக்கிறான். அதான் விதை. என்ன விதை? மாறுபாட்டின் விதை. அது என்ன விதை? அது seed of discrepancy, seed of discrepancy, மாறுபாட்டின் விதை. அது அந்த முதல் சந்தேகம் என்ன செய்யப்பட்டது? அவர்களுடைய இருதயத்திலே விழுந்தவுடனே அவள் அதை புசித்தாள். ஆமா, ஏன் தேவன் அப்படி சொல்லணும்? ஆண்டவர் படைச்சது எல்லாமே நல்லது தானே, சாப்பிட்டா என்ன ஆகும்? பாரு, இவர் வந்து நமக்கு எப்படி உதவி செய்கிறாரு. இதை சாப்பிடுங்கன்னு சொல்றாருல்ல, நன்மை தீமையை சாப்பிடுங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப நல்லது கெட்டது அறிஞ்சுக்கலாம்ல. இப்ப இன்னைக்கு அதை அநேகர் அதான் சொல்லுவாங்க, அதை செய்யாத, அதை குடிக்காத, பீடி சிகரெட் குடிக்காத, கஞ்சா குடிக்காத, போதைப் பொருட்கள் வேண்டாம், சினிமா ஒரு கெட்ட பழக்கம், சினிமா பாடல்கள் நமக்கு தேவையில்லை, இப்படியெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க. ஏன் இத்தனை பேர் பாடுறாங்கல்ல, இத்தனை பேர் போறாங்கல்ல, இத்தனை பேர் செய்யறாங்கல்ல, அது ஒரு நல்ல ஒரு எனக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நல்ல ஒரு டைம் பாசிங் கொடுக்குதுங்கிறாங்களே, நான் செஞ்சா என்ன? இப்படித்தான் என்ன செய்வான் பிசாசானவன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை என்ன செய்வான்? பாவத்திலே விழச் செய்து, நீங்க விழுந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா டோட்டலா போட்டு உங்களை அமர்த்திடுவான்.
அப்புறம் நீங்க முடிவில் என்ன ஆயிருவீங்க? அது என்ன பாதை? அது என்ன பாதை? அது மரணத்தின் பாதை. அது என்ன பாதை? அது மரணத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகிற வழி. அது பிசாசினுடைய வழி எப்படி இருக்கும்? அது எப்பொழுதுமே மரணத்திற்குள்ளாக போகும். அதனால ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இப்போ நீங்க இப்படி பாருங்க, அங்க தேவன் அங்கே நோவா இடத்துல என்ன சொல்றாரு? இந்த பூமியிலே மழை வரும், இந்த பூமியிலே மழை வரும். அப்ப அந்த ஜனங்கள் நம்பினாங்களா? நம்பலாம். அப்போ அங்க இரண்டு காரியங்கள் நடக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது மழை வரும், மழை வரும். ஆனால் மனுஷனுடைய அறிவு, மனிதர்களுடைய அறிவு அதை விசுவாசித்துதா என்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, இங்க மாறுபாட்டின் விதையை சாத்தான் விதைக்கிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அவர் பேசின தேவனுடைய வார்த்தை தான் என்ன சொல்லுது? வேதம் லூக்கால சொல்லுது, தேவனுடைய வார்த்தை அது விதை, தேவனுடைய வார்த்தை அது விதையாக இருக்கிறது. அப்போ தேவன் ஒரு உண்மையான ஒரு விதையாக இருக்கிறார். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு பொய்யான, அவன் ஒரு விதையாக இருக்கிறான். என்ன விதை அது? பொய்யான விதை. அது மட்டுமல்ல, மாறுபாட்டின் விதை. அது மனுஷரை தேவனுடைய சமூகத்தை விட்டு நீக்கி போடுகிற, அழித்து போடுகிற விதையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிற விதையாக இருக்கிறது. அப்ப தேவனாலே பேசப்பட்ட அந்த வார்த்தை அதுதான் என்னது? ஒரிஜினல் சீட். அது என்னது? ஒரிஜினல் சீட். ஒரிஜினல் சீடுன்னா என்னது? உண்மையான மூல விதை. உண்மையான மூல விதை. அதான் ரூட்டு. அதான் மூல விதைன்னு என்னது? அதான் ரூட்டாக இருக்கிறது. அதான் துவக்கமாக இருக்கிறது. அப்ப தேவன் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது, கவனமாக கேளுங்க, தேவன் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை அது சொன்னதை நிறைவேற்றுகிற வார்த்தையா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும். அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அது ஐடியலா ஒண்ணுமே இல்லாம, அது எம்டி வெசல் அல்ல. சொல்றாங்கல்ல, வெறும் பாத்திரம் தான் சத்தம் கேட்கும், தண்ணீர் நிரம்பி இருந்தா அது என்ன கேட்காது? சத்தம் கேட்காது. அப்போ அந்த வார்த்தைக்குள் தேவனுடைய வார்த்தை அது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பொழுது தேவன் எப்படி மாறாதவராய் ஜீவனுள்ளவராய் என்னைக்கும் இருக்கிறவராய் இருக்காரோ அதை போல அந்த வார்த்தையும் என்னதான் இருக்கிறது? மாறாததாக, அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன சொன்னாரு? பேழையை உண்டு பண்ணு, பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. அது சாதாரண ஒரு அறிவுரை அல்ல, அது சாதாரணமான வார்த்தை அல்ல. அது தேவனாலே பேசப்பட்ட ஒரிஜினல் சீட். அது மூல விதையாக இருக்கிறது. நோவா அந்த விதையை என்ன செய்தார்? தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எப்படி அங்கே சாத்தான் பேசின பொழுது ஏவாள் அதை ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டுதான் அவனை புசிக்கிறாள். சாத்தான் சொன்னதை அவள் நம்பினாள். புரியுதா உங்களுக்கு காரணம்? சாத்தான் சொல்லுவதை முதலாவது இருதயத்திலே ஏற்றுக்கொள்வது. அதனாலதான் உங்கள் இருதயம் என்னவாக இருக்க வேண்டும்ங்கிறார் ஆண்டவரே. உங்கள் இருதயம் என்னவாக இருக்க வேண்டும்? பரிசுத்த உள்ள இருதயம். அது எப்படிப்பட்ட இருதயம்? அது பரிசுத்தம். தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்காரோ உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதான் என்னது? பொல்லாத இருதயம் வேதம். எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம். கேடும் திருக்கான இருதயம் வேதம். கேடும் திருக்கான இருதயம்ங்கிறார். அதை நான் மாற்றி போட்டு உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன். ஆமென். அப்போ தேவன் உங்களுக்குள் வருகிற பொழுது அது ஒரு புது இருதயமாக மாறுகிறது. ஆனால் இங்கே
சாத்தான் அந்த ஏவாளுக்குள் வந்ததுனால அது என்ன ஆச்சு? கேடும் திருக்குள்ளதுமாக அது மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்வது. இங்கே நோவாவுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிற பொழுது தேவன் சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஆனால் அந்த உலகத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரியவில்லை. முதல் காரியம் என்னது? தேவன் சொல்வதை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் சொன்னதை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால அதுதான் அவங்களுக்கு புரியல. நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நீங்க ஒரு பள்ளிக்கூடம் போறீங்கன்னா, பள்ளிக்கூடம் போறப்போ ஒன்று என்று சொல்றப்போ ஒன்னுங்கிறது என்னது? நம்ம உடனடியே ஒரு விரலை காட்டுறோம். அதான் என்னது? ஒன். ஒன்னுன்னு சொன்னே நம்ம விரலை காட்டுறோம். எதுக்கு காட்டுறோம்? அதுதான் ஒன்னு. ரெண்டு காட்டுனா ரெண்ட ஒண்ணுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப அதை போல தேவன் சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை என்று இருதயத்திலே ஏற்றுக்கொள்வது. ஆனால் ஜனங்களுக்கு என்னது? அது புரியவில்லை. அதனாலதான் தேவனுடைய விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை அது தேவனால் பேசப்பட்டது என்று நம்ம முதலாவது நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் விசுவாசம். இருதயத்தில் விசுவாசம். நீங்க ரோமர்ல வாசிக்கிறப்ப அதைத்தான் சொல்லுது. நீங்க இது ரட்சிப்பு உண்டாக நீங்க என்ன செய்யப்பட வேண்டுமாமா? ரட்சிப்பு உண்டாக வாசிங்க. ரோமர் 10:9 வாசிங்க. 10:8 வாசிங்க. ஒரு நிமிஷம். 8 அடுத்தது 10 வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது என்ன வார்த்தை என்றால் வாசிங்க 9ஆம் வசனத்தை. என்னவென்றால் பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயிலே அறிக்கையிட்டு. அப்ப நீங்க முதலாவது நீங்க வாயில அறிக்கையிடணும். வாயிலிருந்து தான் வார்த்தை புறப்பட்டு வருகிறது. புரியுதா உங்களுக்கு? சாத்தான் என்ன பேசினான்? தன்னுடைய வாயிலிருந்து பேசினான். அதான் என்னது? சாத்தானுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டார். தேவனும் அப்படித்தான் பேசினார். அவருடைய வாயிலிருந்து தான் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆனால் அதை அவள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப அதனாலதான் நீங்க உங்க அப்பா அம்மாவோ அல்லது பாஸ்டர்களோ அல்லது பள்ளிக்கூட வாத்தியாரோ சொல்றத நீங்க முதலாவது அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுல நன்மை என்ன, அதுல நம்ம என்ன எச்சரிக்கிறாங்க, அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் நாங்க சொல்லுது, தேவன் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே என்ன செய்ய வேண்டுமாமா? நீங்க அதை விசுவாசிக்கணும். அதை உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் தான் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த வித்தியாசம் புரியுதா? அநேக நான் ரட்சிக்கப்பட்டாச்சும்பாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எல்லாரும் கையை தூக்குவாங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டாச்சான்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் கையை தூக்குவாங்க. சரி, நீங்க இது வேதத்துல சொன்னப்பட்ட இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னா நம்ப மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ வேதம் சொல்லுது, உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப ஆண்டவர் சொன்னதை நோவா என்ன செய்தார்? விசுவாசித்தார். ஆமென். இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம அங்க பார்க்கிறோம், நோவாவின் நாட்களிலே 5வது பாயிண்டாக நோவாவின் நாட்களிலே 2 விதைகள் இருந்தது. ஆமென். நோவாவின் நாட்களிலே 2 விதைகள். அதனாலதான் அங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க நம்ம வாசிக்கிறபடி மனிதனுடைய சிந்தனைகள் பொல்லாங்கால் நிறைந்திருந்தது. பொல்லாங்கால் நிறைந்திருந்தது. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை என்கிற விதையும் மனிதனுடைய சிந்தனை என்கிற பிசாசானுடைய பொல்லாதவனுடைய சிந்தனைகள் அங்கே இருந்தது. இந்த 2 விதைகள் அங்கே இருக்கிறது. நோவா காலத்திலே மனிதன் எதை தெரிந்தெடுக்கிறான்? மனிதனுடைய உலக சிந்தனைகளை, உலக யோசனைகளை அவன் தெரிந்தெடுக்கிறான். ஆனால் நோவா எதை தெரிந்தெடுத்தார்? தேவனுடைய விதையை
தெரிந்தெடுத்தார். இந்த முதல் காரியத்துல நம்ம பார்த்தோம், நோவாவின் நாட்களிலே 2 விதைகள் இருந்தது. அதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம், தேவனே விதையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை விதையாக இருக்கிறது. அவருடைய பேச்சு, அவருடைய சொல், அவர் சொன்ன காரியம் விதையாக இருக்கிறது. அங்கே நம்ம 3வதாக பார்த்தோம், சீட் ஆஃப் டிஸ்கிரிபன்சி, அது மாறுபாட்டின் விதையாக இருந்தது. 2வது பார்த்தோம், நோவாவினுடைய காலம் அது இருளின் காலமாக இருக்கிறது. நோவாவுடைய நாட்கள் ஜனங்கள் தேவனை மறந்தவர்களாக, அங்கே அக்கிரமம் கொள்ளாத பெருகி கிடக்கிற காலத்தில் இருந்தார்கள் என்று இப்படி இந்த காரியத்தை பார்த்தோம். 2வது பகுதியாக நாம் சிந்திக்க போகிற காரியமானது, நோவா வாழ்ந்த நாட்களிலே, கவனமாய் கேளுங்க, நோவா வாழ்ந்த நாட்களிலே நோவா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஆமென். நோவா ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நோவா ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. பாருங்க, அங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, துன்மார்க்கமும் அக்கிரமமும் சீர்கட்ட அந்த காலத்திலே நோவா வாழ்ந்து கொண்டு வந்தார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? பூமி எப்படிப்பட்டதாக இருந்தது? துன்மார்க்கமும் அக்கிரமமும் பாவமும் சீர்கெட்டு கிடந்த ஒரு பொல்லாத காலத்திலே நோவா வாழ்ந்து வந்தார். அது ஒரு சாதாரண காலம் அல்ல. அது எப்படிப்பட்ட காலமா இருந்தது? ஒரு பாவம் நிறைந்த காரியம். எப்படிப்பட்ட காலம்? பாவம் நிறைந்த காலம், தேவனை மறந்த காலம், பொல்லாத ஜனங்கள் பெருகி இருந்த காலம். ஆனால் நோவா தேவனுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்ட காலமாக இருந்தது. ஆமென். அந்த எச்சரிப்பை நோவா நிராகரிக்கவில்லை, அல்லது எல்லாரையும் போல நானும் இப்படியே வாழ்ந்து விடுகிறேன், எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறாங்களோ அதன்படி நான் இருக்கிறேன் என்று தேவனை அவன் என்ன செய்யவில்லை, மறந்த காலத்திலே அவர் இல்லை. தேவனை முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். ஆமென். 2வதாக அங்க நம்ம பார்க்கிறோம், நோவாவின் நாட்களில வார்த்தையை மாற்ற முயன்ற ஒரு காலம். தேவனுடைய சொல், தேவனுடைய வாயிலிருந்து வந்த புறப்பட்ட வார்த்தையை மறுதலிக்கிற ஒரு காலம். மாற்ற அப்படின்னு மறுதலிக்கிற காலம். பாருங்க, அங்க மிக முக்கியமாக காணப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நோவா அந்த பேழையை கட்டும் பொழுது நீங்க கவனித்தீர்கள் என்றால், அந்த ஜனங்கள், நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாமா? கேலியும் கிண்டலும் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? கேலியும் கிண்டல். இன்னைக்கு அதே காரியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் நாட்களில் எப்படி நடந்தது அது இன்றைக்கும் கடைசி நாட்கள். நோவா காலத்துல அப்படி என்ன நடந்தது? பேழையை கட்டினாரு, நோவா பேழையை கட்டினாரு, ஜனங்கள் பொல்லாதவர்களா இருந்தாங்க, அழிஞ்சு போச்சு. சும்மா 2 வசனத்துல ஆண்டவர் அதை முடிக்கிறார். ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராய்ந்து அறிய வேண்டும். எப்படி ஜனங்களுடைய மனநிலை இருந்தது? அதை நான் ஒரு சின்ன நாடக பாணியில் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, அந்த ஜனங்கள் கேலி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வதாக, அவர்கள் தங்கள் சொந்த அறிவை நம்பினார்கள். தங்களுடைய சொந்த அறிவை நம்பினார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது கடைசி நாட்களிலும் இருக்கு. அப்ப இன்னைக்கு தான் இருக்கா அப்படின்னா, இது ஒவ்வொரு காலத்திலும் அப்படித்தான் ஜனங்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். அதனாலதான் இந்த வேதம் சுமார் 6000 வருடங்களாக அந்தந்த நாட்களிலே நடந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இன்றைக்கும் மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கருத்தை மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான். காலத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் புது புது விளக்கத்தை கொடுக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுசு இன்னைக்கு எவ்வளவு சபைகள் இருக்குன்னு சொல்றாங்க. 900க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு விளக்கத்தை கொடுப்பார்கள். அதைத்தான் போன வாரம் கூட சொன்ன ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர், நீங்க ஒரு வார்த்தை வாசித்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு, வேறொருத்தர் வாசித்தா வேறொரு வெளிப்பாடு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரே வார்த்தையில 1,00,000 வெளிப்பாடு வரனார். அது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஒரு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்க. அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனாக விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுது. அதுக்கு நீங்க வேற என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? பாருங்க, அப்போ தேவனே தமது வார்த்தைக்கு சொந்த வியாக்கியானியாக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தையை அதற்கு மனுஷன் விளக்கம் அளிக்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் விளக்கம் அளிக்க தேவையில்லை. அதனாலதான் நம்ம ப்ராஃபட் 7 சீல் 7 முத்திரைகள்ங்கிற செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, மறைக்கப்பட்ட தேவனுடைய திட்டங்கள்னு சொல்றார். ஒரு சில திட்டங்களை தேவன் என்ன செய்கிறாராமா, அந்தந்த நாட்கள்ல மட்டும் வச்சு ஒரு சில திட்டங்களை தேவன் அங்கே மறைவாக வைத்திருக்கிறார். அது வெளிப்படாத திட்டங்கள், தீர்மானங்களாக இருக்கிறது. பாருங்க, தேவன் ஒவ்வொரு காலங்களிலேயும் தமது திட்டத்தை அந்தந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அதே போல நோவாவின் காலத்திலேயும் தேவனுடைய திட்டம் அனைவருக்கும் தெரியவில்லை. ஆமென். அதனாலதான் அன்றைக்கு மழை வரும்னு சொல்றப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்யல? நம்பல. அந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை? அந்த வார்த்தையை விசுவாசிக்கல. யார் மட்டும் விசுவாசித்தார்கள்? நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான். ஒரு சிறு கூட்டம் தான். யாரது? ஒரு சிறு கூட்டம் தான். அதே போல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நோவாவின் நாட்கள் மட்டுமல்ல, மோசேயுடைய காலத்திலேயும் பாத்தீங்கன்னா அங்கே மோசே தேவனோடு அநேக காரியங்களை செய்கிறார். அங்கே மோசேயுடைய அண்ணன் ஆரோனும் சரி, அவனுடைய சகோதரி மிரியாமும் சரி, அல்லது அந்த உறவினர்கள், அந்த குடும்பத்தார்கள், அந்த ஜனங்கள் கூட மோசேயை நிறைய இடத்துல விசுவாசிக்கல. அதே போல எலியா வாழ்ந்த நாட்களிலேயும் சரி, அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. 400க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எவ்வளவு பேரு? 400க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா எலியா மட்டும்தான் தேவன் மேலே முழு இருதயத்தோடு விசுவாசம் கொண்டு தேவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசித்த ஒரு மெய்யான தீர்க்கதரிசியாக இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அந்தந்த காலத்திலே அந்தந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிற பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், நோவா அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அப்ப இன்றைக்கு விசுவாசிக்கிற நாமும் தேவ நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அதனாலதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனிகள் என்று, தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தீர்க்க தரிசிகள்னா என்னது? தேவன் நம்மோடு கூட பேசி அந்த ஒரு குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது சபையில பிரச்சனையோ அல்லது நீங்க ஜெபிக்க போகிற இடத்துல
பிரச்சனைகள் என்றால் தேவன் உங்களுடைய இருதயத்திலே பேசி இவருக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பார், அதான் தீர்க்க தரிசனம். ஆனால் அதில் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் என்று சொல்றாங்க. நானும் ஒரு சில தீர்க்கதரிசிகள் சொல்றவங்களுடைய செய்திகள்ல நான் பார்ப்பேன். அவங்க கடந்த 10 வருஷமா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த வருஷம் இது நடக்கு, இந்த வருஷம் இது நடக்குனாலும் நடக்கிறது இல்லை. ஆண்டவர் இந்த வருஷம் கடைசிக்குள்ள வந்துருவாருமாங்க, வர்றதில்லை. அது மனுஷ ஞானத்துல பேசுறோம், மனுஷ சிந்தனையில பேசுறோம். அதனாலதான் ஒரு தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அவர்கள் பேசின வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் மோசேயும் சரி, எலியாவும் சரி, நோவாவும் சரி, அவர்கள் காலத்திலே தேவன் என்ன பேசினாரோ அதை பேசினார். அதனாலதான் நான் சொன்னேன், நோவா அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார். இப்போ மூன்றாவதாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன செய்ய சொன்னார்? பேழையை உண்டு பண்ணுவாயா, பேழையை உண்டு பண்ணுவாயா. எப்படி அங்கே ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அங்கே என்ன உண்டானது? வெளிச்சம் உண்டாயிற்று. அது பேசுகிற ஒரு வெறும் வார்த்தை அல்ல. கவனமாய் கேளுங்கள், தேவன் சொன்ன ஒரு வெறும் வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை அது உயிருள்ள ஒரு விதையாக இருக்கிறது. ஆமென். அது உயிருள்ள ஒரு வசனமாக இருக்கிறது, ஒரு வார்த்தையாக இருக்கிறது, அது ஒரு பொருளாக இருக்கிறது. அது புறப்பட்டு அதை உண்டு செய்தது. ஒரு பொருள் என்னது? சப்ஸ்டான்ஸ். அது என்னது? இட்ஸ் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ். சப்ஸ்டான்ஸ் என்ன? அது ஒரு பொருள். அதனாலதான் அங்க என்ன உண்டானது? சூரியன் உண்டானது. அங்க என்ன உண்டானது? வெளிச்சம் உண்டானது. அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? மிக பிரம்மாண்டமான வெளிச்சம். எப்படிப்பட்ட வெளிச்சம் பாருங்க. தேவனே வெளிச்சமானவர். அதிலிருந்து ஒரு சிறு பகுதி தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அதைவிட மிக வெளிச்சமானவர். ஆனால் அவரிலிருந்து புறப்பட்டு போன ஒரு சிறு வெளிச்சம் தான் என்னது? சூரியன் என்பது. இந்த முழு பூமிக்கும் வெளிச்சத்தை கொடுப்பது எது? ஒரே ஒரு சூரியன் தான். ஆனா இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றார்கள், சூரியனை மாதிரி இன்னும் எத்தனையோ வெளிச்சமான கிரகங்கள் இருக்கிறது. அது இன்றும் அநேக இடங்கள்ல அது பூமிக்கு அருகில வரல. இந்த சூரியன் மட்டும்தான் பூமிக்கு அருகில வந்ததுனால நம்ம அதை கவனிக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கும் அங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். அதுக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு இப்ப சம்பந்தம் இல்லை. அப்ப தேவன் சொன்னது நம்ம பூமிக்கு அது வெளிச்சம் கொடுக்க அந்த சூரியன் அங்கே உண்டானது. ஆமென். அதை போல தேவன் நோவாவிடத்திலே, நான் இந்த பூமியை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். நீ என்ன செய்? தப்பித்துக் கொள்ள பேழை உண்டாக்கு என்று சொன்ன பொழுது நீங்க கவனிங்க, அதற்குள்ள ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. ஆமென். என்னது? பாதுகாப்பு இருந்தது. ஆமென். சேஃப்டி இருந்தது. அடுத்தது என்னது? ஃபியூச்சர், எதிர்காலம் இருந்தது. மூன்றாவதாக அதற்குள்ள என்ன இருந்தது? சால்வேஷன், ரட்சிப்பு இருந்தது. ஆமென். அதற்குள் என்ன இருந்தது? ரட்சிப்பு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, எதிர்காலம் இருந்தது. ஏன்னா அவர்கள் அந்த மழை வெள்ளத்தினாலே அழிக்கப்படாதபடி அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதான் பாதுகாப்பு. மழை வெள்ளம் அவர்களை அழிச்சு போடல. இரண்டாவது என்னது? எதிர்காலம். அதோட அவங்கள வாழ்க்கை முடியல. பேழைக்குள்ளேயே அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கல. அதில் இருந்து வெளியே வந்து சந்ததிகளை பெற்றெடுத்து எதிர்காலம், ஃபியூச்சர் இருந்தது. அதெல்லாம் இன்னொன்னு என்ன இருந்தது? மற்றவர்கள் மரித்து போனார்கள். மற்றவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் பேழைக்குள் இருந்த இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். அதான் என்னது? ரட்சிப்பு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, எதிர்காலம் இருந்தது, ரட்சிப்பு இருந்தது. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம தான்
இன்டெப்தாக உள்ள போய் அதை தியானிப்பது என்பது, பேழையை உண்டாக்கு என்பது அதற்குள்ளாக எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. அப்ப தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். அது என்னது? அது ஒரு செயல் சுழற்சி. வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னார் ஆண்டவர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னாரு. இப்ப அவர் சொல்லி எவ்வளவு வருஷம் இருக்கும்? எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கலாம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க பூமி எப்ப படைக்கப்பட்டது, வானம் எப்ப படைக்கப்பட்டதுங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பாக்குற எல்லாமே எத்தனையோ கோடி வருஷம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ எத்தனையோ வருஷம் ஆயிருச்சுன்னா அது இன்னைக்கும் என்னவாகத்தான் இருக்கு? என்னவாக இருக்கிறது? அது என்னவாக இருக்கிறது? அது அதனுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறது. அது அதனுடைய செயலை ப்ராசஸிங், அதான் சொல்றது, ப்ராசஸிங் என்று பேர். அப்ப அதை போல நோவாவிடத்திலே சொன்னது பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. அதை கட்டி முடிக்க அநேக ஆண்டுகள் ஆனது. ஆமென். சரி, அங்க இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி எப்பொழுதும் மனுஷரோடு போராடுவதில்லை. என் ஆவி எப்பொழுதும் மனுஷரோடு போராடுவதில்லை. அப்படின்னு என்னது? தேவன் மாறாதவர், தேவனுடைய வார்த்தை மாறாது. தேவன் மனுஷருக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார், மனம் திரும்புதலை கொடுக்க விரும்புகிறார், பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். அந்த மனுஷனுக்கு எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறார். இவ்வளவும் கொடுக்க விரும்பும் மனுஷன் என்ன செய்யல? என்ன செய்யவில்லை? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆமென். அதான் என்னது? தேவனோடு கூட போராடுகிறது. புரியுதா உங்களுக்கு? தேவனோடு கூட போராடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷனோடு போராட மாட்டேன், நான் மனுஷனோட போராடணும். மனுஷன் தான் போராடிட்டு இருக்கிறான், எனக்கு எதிர்த்து பேசுறான், எனக்கு விரோதமான செயல்களை செய்கிறான், என்னை தூஷிக்கிறான், என்னை அவமானப்படுத்துகிறான். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள்? தலையில குட்டுனாங்க. அவர் என்ன செஞ்சாங்க? கன்னத்தில் அரைஞ்சாங்க, சிலுவையில அறைந்தார்கள். அவரை கல்லெடுத்து அடிக்க ஓடுனாங்க. அவரை கொலை செய்ய மலை மேல் இருந்து தள்ளிவிட, அங்க மலைக்கு இழுத்துட்டு போய் அங்கிருந்து தள்ளிவிட பார்க்கிறாங்க. இப்படி தேவனுக்கு விரோதமான செய்கைகளை செய்து தங்களை தாங்களே கெடுத்து போடுவார். அதான் தங்களை தாங்களே கெடுத்து போட்டார்கள். அப்போ தேவனுடைய வசனம் மாறுவதில்லை, தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை. அங்கே தேவன் மனுஷனுக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க கவனிங்க, நோவா பேழை கட்ட சுமார் 120 வருடம் ஆச்சுங்கிறாங்க. எவ்வளவு வருடம்? ஒரு நாள்ல அவர் கட்டல. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பேழை பத்தி ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் இன்றைக்கல்ல, அடுத்த வாரம் சொல்றேன். அந்த பேழை உடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இன்றைய மதிப்பு, நான் ஒரே ஒரு வாசனம் மட்டும், நான் வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சுமார் 700 மில்லியன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னது? 700 மில்லியன் எவ்வளவு? 700 கோடி. 700 அவ்வளவு செலவு செய்து அது கட்டப்பட்டது. அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாருன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை, எவ்வளவு பெரிய வசதி படைச்சவராக இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு தைரியசாலியாக இருந்திருக்கலாம். அதற்கு அவளை செலவு செய்ய, அதை கட்டி முடிக்க உடனே எவ்வளவு பெரிய பாடுகள் இருந்திருக்கு அவரு. ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதற்குள்ள வந்தது. பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதுக்குள்ள வருது. அதனாலதான் அந்த 120 வருஷம் நியாய தீர்ப்பை தேவன் என்ன செய்தார்? தாமதப்படுத்தினார். நியாய தீர்ப்பை அவர் சொன்ன உடனே அழிச்சிருக்கலாம். நோவாட்ட நீ பேழையை கட்டுன்னு சொல்லி, ஆண்டவரே
இந்தப்ப இந்த பேழையில நீ போய் உள்ள உட்காந்துக்குன்னு அவரே ஒரு பேழையை உண்டு பண்ணி அப்பவே கொடுத்துருக்கலாம் கையில. ஏன் அவர் அப்படி செய்யல? இந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென். இந்த ஜனங்கள் ரட்சிப்பு என்றால் என்ன என்று அறிந்து கொள்வார்கள். இந்த ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஜனங்கள் தேவனிடத்திலே வர வேண்டும். இந்த ஜனங்கள் அங்கே தேவனை விட்டு வழிவிலக கூடாது என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2000 ஆண்டுகள் ஆச்சு. ஏன் தேவன் அன்னைக்கு அழிச்சிட்டு போயிருக்கலாமல்ல? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து வந்தாரல்ல, அன்னைக்கே அழிச்சிட்டு போயிருந்தா இப்ப நம்ம என்ன அங்க இருப்போமா? பரலோகத்துல நம்ம இருந்திருப்போமா? நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள்னு சாட்சி சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம அன்னைக்கு என்ன ஆகல? பிறக்கவே இல்லை. நம்முடைய முன்னோர்கள் தேவனை அறிந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு இன்னொரு காரணம் என்னது? ரட்சிப்பினுடைய சுவிசேஷம் இந்த பூமிக்கு வரல. எப்ப தோமா இயேசு கிறிஸ்து மரித்து அங்க சுமார் 20 ஆண்டுகள் கழிச்சு தான் தோமா இந்த இந்தியாவுக்கு வர்றாரு. 50ல தான் வர்றாரு தோமா. கிபி 50ல தான் இந்தியாவுக்கு வர்றாரு. ஒரு 20 ஆண்டுகள், கிபி 70, ஒரு 20 வருஷம் அவர் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஊழியம் செய்தார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டுமாங்க, புனித தோமையர் மலையும்பாங்க, சின்னப்பர் மலையும்பாங்க, அங்க வச்சு அவரை கொலை செய்து போட்டார்கள். பாருங்க எவ்வளவு நல்ல ஜனங்கள் அந்த நாட்கள் இருந்தாங்கன்னு. அதனாலதான் தேவன் இன்னைக்கும் என்ன செய்கிறார்? ரட்சிப்பு நமக்கும் கிடைக்க நியாய தீர்ப்பை தேவன் என்ன செய்கிறார்? தள்ளி போட வைக்கிறார். மனிதன் மனம் திரும்ப அழைக்கிற அழைப்பின் காலமாக இருக்கிறது இன்னைக்கு. ஆமென். பாருங்க, நோவா தேவனுடைய வார்த்தையை, அதனுடைய இரக்கத்தை, அந்த எச்சரிப்பை அறிந்து கொள்ள, அதனாலதான் அங்க நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான். ஆமென். நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான். பாருங்க, ஏனென்றால் நோவா அவன் நீதிமானும் தன் தலைமுறைகளில் குற்றம் இல்லாதவனும். அது மட்டுமல்ல, நோவா தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென். பாருங்க, அதனால அதுதான் ஒரு விசுவாசிகளுக்கு அடிப்படை. நீங்க தேவனிடத்துல தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒரு நீதிமானுக்கேற்ற ஜீவியம். நீ சரியானதை செய்ய வேண்டும். ஒரு பொய்யனை போல, ஏமாற்றுக்காரனை போல, ஒரு அருவருப்பானவனை போல, அக்கிரமக்காரனை போல குற்றமுள்ளவனாக நீங்கள் வாழக்கூடாது. நீங்க நான் என்ன வேணா செய்வேன், நான் எப்படி வேணா நடந்துக்குவேன் என்று உங்களுடைய சொந்த வாழ்க்கையின்படி வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமானதை செய்ய தேவனோடு கூட நீங்க நடக்க வேண்டும். ஆமென். தேவன் உங்களுடைய தலைமுறைகளும் சரி, நீங்களும் சரி, ஒரு குற்றமில்லாத ஒரு தலைமுறை என்று பெயர் எடுக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? அங்க ப்ராஃபட் ஒரு மெசேஜ்ல கொடுக்கிறார், the God who is rich in mercy அப்படின்னு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று ஒரு செய்தியில சொல்றாரு. தேவன் முதலில் நியாய தீர்ப்பை அனுப்பவில்லை. தேவன் முதலில் நியாய தீர்ப்பை அனுப்பவில்லை. முதலில் அவர் என்ன செய்கிறாராமா? எச்சரிக்கை கொடுக்கிறார். இஸ் வார்னிங் த பீப்புள், இஸ் அர்ஜிங் த பீப்புள் அப்படின்னு ஜனங்களை அவசரப்படுத்துகிறார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க என்று. அதனாலதான் நம்ம ஒரு தேவனை குறித்து அறியாத ஜனங்கள் இடத்துல சொல்றப்ப நீங்க இன்னைக்கு இப்பவே விசுவாசித்து இப்பவே நீங்க ஞானஸ்நானம் எடுங்கிற ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது எப்படி அப்பவே விசுவாசித்து அப்பவே ஞானஸ்நானம் எடுக்கிறது சரியா? உங்கள் இருதயம் மனம் திரும்பினால் போதும். ஆமென். அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கிறோம், ஒரு மந்திரி அங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறார். நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்ல நீங்க வாசித்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல கந்தகேயு என்கிற ஒரு மந்திரி,
நீங்க வாசித்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல பாருங்க, எத்தியோப்பியா ராஜஸ்திரி ஆகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரி. 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:27 வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பாருங்க. இப்ப பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த ரதம் இருக்குல்ல, அந்த குதிரை வண்டி போகுதல்ல, அதுல அந்த மந்திரி கூட நீ போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்றப்போ அங்க பிலிப்பு ஓடி போய் அந்த வண்டியில ஏறிக்கிறார். வண்டியில ஏறி அந்த காரியத்தை நீங்க வேணா வீட்டுல உட்காந்து வாசிச்சுக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, இந்த வசனத்தினுடைய கருத்து உனக்கு புரிகிறதா என்று பிலிப்பு அந்த மந்திரி கிட்ட கேட்கிறார். அப்ப மந்திரி சொல்றாரு, அங்க 34ஆம் வசனத்தை சொல்ல, தீர்க்கதரிசியை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தா வேற எதை குறித்தா எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு கேள்வி, அவர் தனத்தானே அவர் பேசிக்கிறாரா இல்ல வேறு யாரையாவது அது குறிப்பிடுறாருன்னு சொல்றப்போ பிலிப்பு என்ன செய்கிறாராமா, 35ஆம் வசனம், இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். கவனமா கேளுங்க. வண்டி போயிட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில், வருஷ கணக்கோ மாச கணக்கோ அல்லது அப்பாவை கேட்கிறேன் அம்மாவை கேட்கிறேன் இல்ல நான் எங்க ராஜாவை கேட்டு வரேன்லாம் இல்ல. அவர் அடுத்த செகண்ட் என்ன செய்கிறார், தண்ணீர் உள்ள இடத்திற்கு போகிறப்போ மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெற ஏதாவது தடை இருக்கிறதான்னு கேட்கிறார். ஆமென். அந்த நிமிஷமே அங்க நடக்கிறது. அப்ப பிலிப்பு சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ முழு இருதயத்தோடு அதான் வேணும். இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்றும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து தான் ஜீவிக்கிற தேவன், என்னை மீட்க வந்தவர், எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், என்னை பாவ வழியில நடந்த என்னை நியாயந்தீர்க்காதபடி எனக்கு பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி விசுவாசித்த, அப்படி அதான் விசுவாசம். அப்ப சொல்றாரு, அப்பொழுது அவன் சொன்னான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி பிலிப்பும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம். பாருங்க, இது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். அப்பவே போயிட்டார். அவர் அந்த இடத்த விட்டு அப்பவே பிலிப்பு காணாம போயிட்டார். அங்க மந்திரி என்ன செய்தார், சந்தோஷத்தோட தன்னுடைய ஊருக்கு போகிறார். ஆமென். அப்ப அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஒரு விசுவாசியை பார்க்கறீங்க, ஒரு மனுஷனை பார்க்கிறீர்கள், தேவனை குறித்து அறியாத மனுஷன்னா அந்த மனுஷன் பேசி தேவனை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க அடுத்த நிமிஷமே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். இது ஒன்றும் வருஷக்கணக்கோ மாசக்கணக்கோ அல்லது ஒரு நாள் குறிச்சு அல்லது ஒரு கிழமை குறிச்சு அல்லது இத்தனை மணிக்கு அல்லது இந்த இடத்துல வாங்க அப்படி பண்ண இப்படி எதுவுமே தேவையில்லை. ஆமென். வேதம் நமக்கு வழிவாசல்களை காட்டுகிறது. ஆமென். அதனாலதான் பாருங்க, அங்க 2 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்குது, ஒருவரும் கெட்டு போகாமல். எப்படியாமா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சரி, கடைசியாக நான் ஒரு பாயிண்ட் சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களை நம்ம தியானிக்கலாம். பாருங்க, தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் எப்பொழுதுமே எச்சரிக்கையை அனுப்புகிறார். ஆமென். அதனாலதான் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். என்ன எச்சரிக்கை? நோவாவின் நாட்களில் நடந்தது போல அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிற நாட்களிலே இந்த பூமியானது சீர்கட்டு இருக்கும். எப்படி நோவாவின் நாட்களிலே சீர்கட்டு இருந்ததோ, மனுஷர்கள் பொல்லாத வழியில நடந்தார்களோ, தேவனுக்கு விரோதமாய் பேசினார்களோ, தேவனை எதிர்த்து நின்றார்களோ, கேலியும் கிண்டலும் செய்தார்களோ, அதே போல இன்றைக்கும் என்ன செய்யப்படுகிறது, நம்மை சுற்றி கேலியும் கிண்டலும் பரியாசமும் நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் பேசுகிறவர்கள் இருப்பார்கள். ஆமென்.
அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது, அப்படித்தான் இருக்கும் இந்த பூமி. ஆனால் நீங்க எப்படி இருக்க வேண்டும், நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், விசுவாசத்திலே தைரியமாயிருங்கள், தேவனிடத்திலே உறுதியாயிருங்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருங்கள், தேவனை மட்டும் சார்ந்திருங்கள். மனிதனையோ அல்லது சூழ்நிலைகளையோ நீங்கள் சார்ந்து போகாதபடி, அதற்கு ஒத்து அது போல நீங்கள் நடந்து போகாதபடி, அதான் சார்ந்து இருக்கிறது. டிபெண்டபிள். டிபெண்டபிள்னா என்னது? தேவனை சார்ந்து இருப்பது. whom you dependable, நீ யாரை சார்ந்து இருக்கிறாய், நீ யாருகிட்ட உன்னை நீ விற்று போடுகிறாய்? தேவனிடத்தில் உன்னை விற்கிறாயா? உலகத்திற்கா, பணத்துக்கா, பொருளுக்கா, அல்லது வேற ஏதாவது தவறான காரியத்திற்கு உன்னை விற்று போடுறது, அடிமையாக்குறது. அதனாலதான் வேதத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு, நான் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. ஆமென். நான் மனுஷனுக்கோ, பணத்துக்கோ, பதவிக்கோ, பெயர் புகழுக்கோ நாம் அடிமை அல்ல. ஆமென். அதனாலதான் நோவாவின் நாட்களிலே தேவன் அங்கே நோவாவை ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பினார். நோவாவுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். ஆமென். நோவாவுக்கு அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றும்படியாக ஒரு ரட்சிப்பின் வழியை காட்டினார். அது மட்டுமல்ல, நோவா கட்டினது அது வெறும் பேழை அல்ல. ஆமென். நோவா கட்டினது அது வெறும் பேழை அல்ல, அது தேவனுடைய இரக்கத்தின் செய்தியாக இருக்கு. அதைத்தான் சொன்ன மெர்சியா என்னது? The God who is rich in mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராமா? இரக்கத்துல கூட அவருடைய ஐஸ்வர்யம், அதுதான் ஐஸ்வர்யம். நம்ம இன்னைக்கு உலகத்துல எனக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, பொருள் இருக்குது, வீடு இருக்குது, தோட்டங்காடு இருக்கு, இதல்ல ரிச்னஸ். God mercy is a high richness. ஆமென். தேவனுடைய இரக்கம் தான். அதனாலதான் நம்ம என்னது? நம் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை. கிருபைன்னு என்னது? இரக்கம் தான். மெர்சி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெர்சி. அதான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. அப்போ தேவன் அங்கே நோவாவை சந்தித்து நோவாவிடத்திலே ஒரு செய்தி கொடுத்தார். ஆமென். நீ இதை செய், இதை நம்பு, நான் உன்னை பிரித்தெடுக்கிறேன், நான் உன்னை இதை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிற பொழுது அவன் அதை விட்டு வெளியே வந்தான். எப்படி ஆபிரகாமை அவர் அழைத்த பொழுது ஆபிரகாம் தன்னுடைய தாய் தகப்பனை, இந்த பூமியில காணப்படுகிற எல்லாவற்றையும் வெறுத்து அந்த பட்டணத்தை, அந்த கிராமத்தை, அந்த நகரத்தை விட்டு தேவன் சொன்ன இடத்திற்கு அவன் போனான். அதை போல அது ஒரு வேறொரு இடத்திற்கு மாற்றுவது. இன்றைக்கு நம்மளை தேவன் என்ன செய்திருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கார்? உலக இச்சைகளை நீ வெறுத்து விடு, பாவ வழிகளை வெறுத்து விடு, பொல்லாத வழிகளை வெறுத்து விடு, அந்நிய தேவனை வெறுத்து விடு, அந்நிய வழிபாடுகளை வெறுத்து விடு, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யாதே, தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை நீ செய். அதான் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அருமையான நாளிலே கூட தேவ கிருபையும் தேவ தயவும் எப்படி அன்றைக்கு நோவாவுக்கு கிடைத்ததோ அதை போல நமக்கும் கிடைக்கும்படியாக நாமும் தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கேட்ட செய்திக்காய் நாம் நன்றி சொல்லி, அங்கே எப்படி நோவாவிற்கு என்னென்ன காரியத்தை தேவன் செய்தாரோ அதை போல நமக்கும் தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து கிடைக்க நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நோவாவை போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நோவாவை போல அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, இந்த பூமியானது ஒரு இருளுக்குள்ளாய் கிடக்கிறது, இந்த பூமியானது சீர்கெட்டு கிடக்கிறது, இந்த பூமியானது ஒரு அழிவை எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு வெப்பம் அதிகரித்துக்கின்றும் எல்னினோ என்று சொல்லப்படுகிற மிக கடுமையான ஒரு வெப்பம் இன்றைக்கு பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறது. மலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அங்கே பூகம்பமும் ஆண்டவரே இன்னும் பஞ்சங்களும் பட்டினிகளும் வறுமைகளும் பொல்லாத கொலைகாரர்களும் வேசித்தனம் செய்கிறவர்களும் இன்றைக்கு பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இப்படிப்பட்ட அசுத்தம் அருவருப்பான இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களை நாங்களே உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீ சொன்ன அந்த எச்சரிப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஞானம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதிமானாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ
தேவனே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுமோ. ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற யாருக்கும் அந்த இரக்கத்தை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, எப்படி அன்னைக்கு நோவா உம்முடைய வார்த்தையில நிலைத்து நின்று உம்மோடு கூட நடந்து ஆண்டவரே தன்னுடைய ஜீவியத்தை ஒரு நீதிமானாக அவன் வெளிப்படுத்தினார், ஒரு உண்மையான விசுவாசியா அவர் நடந்தாரோ, நாங்களும் அப்படி நடக்க ஆண்டவரே நோவாவிடத்தில் நீர் ஒரு அடையாளத்தை கொடுத்தீரப்பா. இதை செய் என்று அந்த பேழை என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தீரப்பா. இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்தாவி என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்கிற பொழுது எங்களுக்கு அந்த பரிசுத்தாவி ஒரு அடையாளமாய் நீர் தருகிற தேவனாயிரும். அந்த பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பலன் அடைந்து இந்த பூமி எங்கும் சாட்சியாக இருப்போம் என்றும், அந்த பரிசுத்தாவி இடத்திலிருந்து எங்களுக்கு அந்த 9 கனிகளும் 9 வரங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, கலாத்தியரிலும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் அந்த 9 வரங்களும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 9 கனிகளும் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அது எங்களுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் அந்த அடையாளத்திற்குள்ளாக இருக்க, அந்த ரட்சிப்பின் கோட்டைக்குள்ளாக இருக்க, அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக இருக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வருகையிலே காணப்படும். ஆண்டவரே, நோவாவை போல அந்த வார்த்தையிலே நாங்கள் உறுதியாய் நிற்கத்தக்கதா அதை செய்து முடிக்க ஒவ்வொரு நாளும் அந்த நோவா எப்படி அந்த பேழையை கட்டி முடித்தாரோ அதை போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஜீவியமானது வேதத்தின் வார்த்தையின்படியாக நடந்து கொள்ள அதை கட்டி முடிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலனைத்தா. கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டு ஆண்டவரே நீர் அந்த கோட்டைகளை, அந்த ஜீவ பாதைகளை நடக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் பாதைகளை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். நீர் காட்டின அந்த வழியிலே, அந்த சத்தியத்திலே, அந்த ஜீவனாகிய உண்மை அடையாளம் கண்டு அந்த அடையாளத்தை விட்டு விலகிச் செல்லாதபடி நாங்கள் அதிலே நடக்கத்தக்கதாக தேவ இரக்கம் தான். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்ப பிள்ளைகளை நீர் பெயர் பெற நீர் ஆசீர்வதியும். அவர்களை நீர் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உடைய வருகையிலே காணப்படத்தக்கதாக அந்த ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் காணப்பட எங்கள் மேல் இரக்கம் பார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோம ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Praise to God. God bless you. Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus.